நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மறுபடியும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பகுதி எரேமியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். வாசிப்போம். எத்தியோப்பியர் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்புள்ள எங்கள் தந்தையே, அப்பா, கிருபையாய் எங்களுக்கு கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இப்பொழுது எங்களோட நீங்க பேசுங்க. உங்க மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் ஒவ்வொருடைய செவியை இருதயத்தை திறக்க வேண்டுமாய் நல் மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. இந்த நாள்ல இந்த வசனம் உங்களுக்கு ஈஸியா புரியும் நினைக்கிறேன். எத்தியோப்பியன் தன் தோளை. எத்தியோப்பியன் எப்படி இருப்பான்? வெள்ளையா இருப்பானா? அவனை மாற்ற முடியுமா? அடுத்தது சிவிங்கம். சிவிங்கத்தில் எப்படி இருக்கும்? புள்ளி புள்ளியா இருக்கும். அதை மாற்ற முடியுமா? முடியாது. வசனத்தின வாசிங்க. முடியுமா? தோலையும் மூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்ய கூடும். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, அது மாறணும் மாறலையோ உன் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கும். அதற்காக நான் வந்திருக்கிறேன். அதனாலதான் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்துல 20வது வசனம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20வது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். நம்ம எதுல இருக்கிறோம்? பாவத்துக்கு விடுதலையாக்கப்பட்டு தேவ சமூகத்துல காத்திருக்கிறோம். நம்ம பாவம் செய்தால் நாம் சாவுக்கு பங்காளிகளாய் மாறுகிறோம். அதனாலதான் 6:23 நினைக்கிறேன். ரோமர் 6:23 வாசிங்க. கடைசி வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும், ஆனால் கடவுளுடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். இந்த ரெண்டு காரியத்தை கர்த்தரோடு பேசுற இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை பார்த்தீங்கன்னா, எரேமியா புத்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இவ்வாறு வாசிக்கிறோம். நீ காலாட்களோட ஓடும் போது விளைக்க பண்ணினால் குதிரைகளோடு நீ எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலேயே அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரகாவித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? இந்த புரியுதுங்களா? இப்ப காலாட்கள் ஓடும் போதே நீ நடந்து போய் சமாதானம் உள்ள இந்த நாட்களிலேயே நீ கம்ஃபர்ட்டை தேடிட்டு இருக்கிற. நம்ம ஜாலியா இருந்தோம். ஆண்டவர் எப்போ வரப்போற? நம்ம பாவம் செய்கிற ஆத்துமா தான் சாகுமோ. ஆனா நீ என்ன பண்ற? இந்த நேரத்துல நீ கம்ஃபர்ட்டா உட்கார்ந்துட்டு இருக்கிற. இந்த நேரத்துல நீ மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உன்னை என்னை அழைக்கிறார். இந்த நாட்கள்ல தேவ திட்டத்தை அறியாமல் இருந்தால் நான் குதிரையோடு எப்படி ஓடுவேன்? யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வேன்? இந்த நாள்ல கர்த்தர் போகும்போது அதைகள் மாற்ற கூடுமானால் தீமை செய்ய பழகின நீ நன்மை செய்ய கூடுமோ? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், ஆத்துமாவே சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாள்ல கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல 7வது வசனம், பாவம் வாசப்படியில் படுத்து பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். நீ பாவம் செய்துட்டு நீ வீட்டுக்குள்ள வர்ற, அது வாசம் எங்க இருக்கு? உன் பாவம் வாசப்படியில படுத்திருக்கு. வீட்டுல ஆசீர்வாதம் வருமா சாபம் வருமா? ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், நீ இந்த நாள்ல நீ மனம் திரும்பு. அதற்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. எடுத்து வாசிப்போம்.
உபாகமம் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல 26வது வசனம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 26. நீ சாபத்துக்குள் ஆகாதபடிக்கு அருவருப்பானவையை உன் வீட்டுக்குள் கொண்டு போகாதே. இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கும்? வீட்டுக்குள் என்ன நீ கொண்டு வர? என்ன அருவருப்பை கொண்டு வர? அந்த அருவருப்பை கொண்டு வர சாபமா மாறும். அந்த அருவருப்பு என்பது பெரிய அருவருப்பெல்லாம் இல்ல. ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றார். நீதிமொழிகள் புஸ்தகத்துல 28ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். நீதிமொழி 28:9 வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்குடைய ஜெபம் அருவருப்பானது. அருவருப்பானது. வீட்டுக்குள்ள அருவருப்பை கொண்டு வராத. வீட்டுக்குள்ள உட்கார்ந்து எல்லாவற்றையும் செய்துட்டு ஜெபம் பண்ற. அது என்னத்தை கொண்டு வரும்? தேவ சமூகத்தில் அருவருப்பை கொண்டு வரும். கர்த்தர் எத்தியோப்பியன் மாத்த முடியுமா? சிவினுத்தன் புள்ளிய மாத்த முடியுமா? அதே மாத்தினாலும் நீ தீமை செய்ய பழகினே, நீ நன்மை செய்யக்கூடும். இந்த நாள்ல கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளையை மாற்ற விரும்புகிறார். அவரோடு வாழ வந்திருக்கிறார். நம்ம அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். ரோமர் 11ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ரோமர் நிருபம் 11ஆம் 29வது வசனம். கிருபை வரங்களும் அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். எத்தியோப்பியன் மாத்த முடியாதுமா அவனே. சிவிங்கம் புள்ளிய மாத்தாது. தீமை செய்ய பழகின நீ நானும் தீமை விட்டு வளர வேண்டும். நல்லவர் பிள்ளைகளாய் பாவத்தை விட்டு ஒழித்து வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக கர்த்தர் இந்த நாளை கிருபையா கொடுத்திருக்கிறார். இந்த கடைசி நாள்ல இருக்கிறோம். புதிய வாரத்துல இருக்கிறோம். புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதத்தினால நம்ம நிரப்ப கர்த்தர் விரும்புகிறார். அது எவ்வாறு விரும்புகிறார் என்றால் எரேமியா புத்தகத்துல 18ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 3வது வசனத்துல குயவன் கிட்ட இருந்து கற்றுக்கொள்கிறோம். எடுத்து வாசிப்போம். அப்படியே குயவன் வீட்டுக்கு போனேன். மண்பாண்டம் அவன் கையில் கெட்டு போயிற்று. அன்பு பிள்ளைகளே, இந்த நாள்ல நம்ம வாழ்க்கை கெட்டு போன வாழ்க்கையா இருக்கலாம். பாவத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையா இருக்கலாம். அவன் என்ன செய்யறான்? குயவன் கெட்டு போயிற்று, திருத்தமாய் செய்யும்படிக்கு சொல்லுங்க. கண் பார்வைக்கு செவ்வையானபடி திரும்ப வேறே பாண்டமாய் வணைந்தான். ஆமென் சொல்லுங்க. இந்த நாள்ல கர்த்தர் வேறே பாண்டமாய். அதனால அடுத்த வசனத்துல இருந்து வாசிப்போம். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று சட்டம் செய்கிறார். போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம ஆண்டவர் கரத்தில் இருக்கிறோம். நம்ம தீமை செய்ய பழகின நாம் நன்மை செய்ய கர்த்தர் வேறே பாண்டமாய் மாற்ற விரும்புகிறார். இந்த நாள் நம்ம அர்ப்பணிப்போம். அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்ம வேறே பாண்டமாய் மாற்ற விரும்புகிறார். அதனாலதான் வேதத்துல வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் நிருபம் 2ஆம் அதிகாரத்துல 20வது 21ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஒரு பெரிய வீட்டிலே ஒன்றும் வெள்ளியமான பாத்திரங்களும் அல்லாமல் மரபுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவிற்குமானவைகள். அவை ஆகையால் ஒருவனை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமான எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாயிருப்பான். ஆமென் சொல்லுங்க. இந்த நாள்ல என்னை அப்பேற்பட்ட பாத்திரமாய் மாற்ற, அதற்காகத்தான் கர்த்தர் இந்த நாளை கிருபையாய் கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். அறிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள், உங்களை நீங்களே பரிசுத்து பாருங்கள், சோதித்து அறியுங்கள், பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள்.
இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று ம். உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் அறியீர்களா? தேவ சமூகத்துல காத்திருக்கிற நேரத்துல நமக்குள் கிறிஸ்து குடியிருக்கிறார். அது சொல்லிட்டுதான் நம்ம என்ன செய்யணுங்கிறத அவர் வரிசைப்படுத்துறாரு. எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கடைசியாக சகோதரனே, சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுங்க சகோதரர், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், நம்மோடு கர்த்தர் இருப்பேன் என்று வாக்குத்தத்தமாய் கூறுகிறார். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருப்பார். இந்த 5 காரியங்களை நம்ம செய்யணும். அருவருப்பான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வராம இருக்கணும்னா தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அதனாலதான் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல 5ஆம் 6ஆம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள். செவ்வாய்ப்படுத்துவார். என்னாதே விலகி நபிக்கு ஆரோக்கியமும் எலும்புக்கு ஊனமும். ஆமென் சொல்லுங்க. இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த ஆசீர்வாதத்தை யாரார் பெற்றுக்கொண்டா யாராரு அதை விலக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எழுந்து கொள்வோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் சவுலை ராஜாவா அபிஷேகம் பண்ணினார் இல்லையா? முதல் இஸ்ரவேலுக்கு ராஜாவா அபிஷேகம் பண்ணார். அவன் அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவனா அத்தர் மாற்றினார். ஆனா என்ன நடந்தது? எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்றார். என்ன சொல்றாரு? ராஜா வாக்கினது அவருக்கு மனஸ்தாபமா இருந்துச்சு. 22ஆம் வசனம் அதே அதிகாரத்தை வாசிங்க. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும். பாருங்க, நீங்க கீழ்ப்படியாம நீங்க வந்து செய்யற காணிக்க ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. பார்க்கிலும் இருக்குமோ? வாசிங்க. பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் பார்க்கிலும் சேவி கடு கொடுத்தலும் உத்தமம். இதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட பார்க்கிறார். எத்தியோப்பின் தோள மாற்ற முடியாது, சிவிங்கம் அந்த புள்ளிய மாற்ற முடியாது. தீமை செய்ய பழகின நாம் ஆள முடியும்னா ஆண்டவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஓசியா புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல ஒரு வாசிக்கிறோம். ஓசியா 6:6 பலியே அல்ல இரக்கத்தையும் சகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். இன்னைக்கு சவுல் தேவ திட்டத்தை அறிந்திருந்தா அதை செயலாற்றாமல் போய்விட்டான். செயலாற்றாம போனதுனால அவன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 31:5. அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோடு கூட செத்து போனான். அப்படியே அன்றைய தினம் சவுலும் 3 குமாரரும் தாரியும் எல்லா மனுஷரும் ஒருமித்து செத்து போனார்கள். இவ்வளவு பிரதானமான விஷயம் இல்ல. தேவன் அவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணினார். அவன் முடிவு என்ன ஆயிட்டு?
முழுவதும் அழிந்து போனாங்க. அதை குறித்து வாசிக்கும் போது 1 சாமுவேல் 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவனுடைய வாழ்க்கை எப்பேற்பட்டதா? அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல், அந்த வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் செய்த துரோகத்தின் நிமித்தமும் கர்த்தரை தேடாமல் தேடுதலின் நிமித்தமாக செத்து போனான். அன்பு பிள்ளைகளே, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம்? தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறோமா? சவுலை போல தேடி அலைகிறோமா? ஆனா அதே அந்த புத்தகம் 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோட கூட இருந்தான். அவன் விருத்தி அடைந்தது போல நம்மை விருத்தி அடைய செய்கிற கர்த்தர் நம்மோட இருக்கிறார். அத சவுல குறித்து நமக்கு எச்சரிக்கிறார். இன்னொரு ஆளை குறித்து பார்க்கிறோம். 2 நாளாம் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். ரெகொபெயாம் திடப்படுத்தி நியாய பிரமாணத்தை விட்டு விட்டார்கள். பலப்பட்ட உடனே, அவன் திருப்தியான உடனே, அவன் கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்த உடனே நியாய பிரமாணத்தை போயிட்டான், விட்டுட்டான். 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போது சிறையில் தீர்க்கதரிசி ரெகொபை விடுத்துக்கொண்டு சீஷாக்கி நிமித்தம் எருசலேமில் வந்து கூடியிருக்கிற யூதாவின் பிரபுக்களிடத்துக்கு வந்து அவர்களை நோக்கி நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள், என்ன ஒரு எச்சரிப்பு பாத்தீங்களா? தண்டனை பாத்தீங்களா? அவ தேவனோட சம்பாஷணம் பண்ணி வாழ வேண்டிய ரெகொபெயாம் தேவனுடைய வார்த்தையை விட்டு விட்டான். கர்த்தர் என்ன பண்ணாரு? அவன் எதிராளிக்கு ஒப்பு கொடுத்தார். நான் விட்டு விட்டேன்னு சொன்ன உடனே அப்பா ஐயோ அப்படின்னு பயந்து என்ன பண்றான் பாருங்க. 6ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதி உள்ளவர் என்றார்கள். கர்த்தர் நீதி உள்ள. எப்போ ஒரு கஷ்டம் வந்த உடனே என்ன பண்றான்? தாழ்த்த ஆரம்பிச்சான் இல்லையா? தாழ்த்தினான். ஆனா சவுல் என்ன பண்ணா? தாழ்த்த மறந்தான். அஞ்சனவங்க போயிட்டான். நம்ம தேவ திட்டத்தை விட்டு விலகி போயிட்டான். இங்க நடந்தது என்ன? ரெகொபெயாம் தேவனிடத்துல தாழ்த்தினா. 7ஆம் வசனம் வாசிங்களேன். கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அழிக்க மாட்டேன் ஆமென். இன்னைக்கு தாழ்த்தினா சகாயம் உண்டு. சொல்லுங்க, தாழ்த்தினா சகாயம் உண்டு. தேவனிடத்துல தாழ்த்தி வருக்கும் போது, அதனாலதான் அழகா அந்த இடத்துல சொல்றோம். வாசிப்போம். எரேமியா புத்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா 15:11. நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக உன் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு இந்த நாள்ல தேவனை தேட வந்திருக்கிற இந்த நேரத்துல சவுலை போல அல்ல, ரேகேயமாய போல நம்ம தேவ சமூகத்துல தாழ்த்தும் போது கர்த்தர் நம் சத்துருவுக்கு எதிர்பட்டு எப்போது? தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் நம் சத்துருவுக்கு கர்த்தர் எதிர்பட்டு நமக்கு சகாயம் செய்வேன் என்று கர்த்தர் கிருபையாய் வாக்குத்தத்தமாய் கூறுகிறார். அது மாத்திரமல்ல, 2-3 பேரை உங்களுக்கு சொல்லி காமிக்க விரும்புறேன். எடுத்துக்கொள்ளுவோம். 1 ராஜாக்கள் புத்தகம் 21ஆம் அதிகாரத்துல 24வது வசனத்துல ஆகாப் ராஜாவுக்கு கர்த்தர் ஒரு தீங்கை நாய்களும் இதான் அவன் மேல இருந்த ஒரு பெரிய ஒரு சாபத்தை கர்த்தர் வருவித்தார். 27ஆம் வசனம் வாசிங்க. ஆகாப்
இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரத்தை கிழித்து தன் சரீரத்தை ரெட்டை போர்த்தி கொண்டு உபவாசம் பண்ணி உபவாசம் பண்ணி கட்டிலில் படுத்து தாழ்மையாய் தாழ்மையாய் நடந்து நடந்து கொண்டான். உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் வருதா? உங்க வாழ்க்கையில அருவருப்பு காணப்படுதா? தேவ சமூகத்துல ஆகாபை போல தாழ்த்துங்க. ஆகாபு என்ன செய்தான்? மிகவும் கொடூரமானவனா இருந்தான். அவனுடைய மனைவி யாரு? எசபேல். ஒரு சாபத்தின் ஈடானவன். அதாவது எல்லா தீர்க்கதரிசியும் கொண்டவன். ஆனா அவனுடைய கணவன் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துறான். அவனுக்கு வந்த சாபம் என்ன? அவனுடைய ரத்தத்தை நாய்கள் தின்றும், ஆகாயத்து பறவைகள் தின்றும் ஒரு சாபத்தை கர்த்தர் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டார். ஆனா அவன் என்ன பண்றான்? தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். ரட்டுடுத்தி உபவாசம் இருந்தான். 29ஆம் வசனத்துல வாசிங்க. ஆகாப் எனக்கு முன்பாக தாழ்த்தினதை கண்டாயோ? ஆமென் சொல்லுங்க. இந்த நேரத்துல ஆண்டவர் ஒவ்வொருவராக இருக்கிற நம்ம வாழ்க்கையை நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற. நீ பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவனை கொடுக்க கர்த்தர் ஆயத்தமாக்கிறார். ஆகாப் தன்னை தாழ்த்தினான். தாழ்த்தினதை கண்டாயோ? வாசிங்க. கண்டாயோ? தாழ்த்தினபடியினாலே அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணேன். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாள்ல நம் பொல்லாப்புக்கு தகுதி உள்ள பிள்ளைகளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம முன்னாக பொல்லாப்பு காத்து இருக்குது. இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக உபவாசம் பண்ணி தாழ்த்தும் போது அன்னைக்கு ஆகாப்புக்கு சொன்ன வார்த்தை என்ன? என் தாழ்த்தினதை கண்டாயோ? அவன் நாட்களில் அந்த தீங்கை நான் அந்த பொல்லாப்பை செய்யாதிருப்பேன் என்று கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். பிள்ளைகளே, இந்த நாள்ல கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். சமாதானம் உள்ள நாட்களிலேயே நீங்க தேவனை தேடாமல் இருந்தார், யோர்தான் பிரபாதித்து வரும்போது நாம் என்ன செய்வோம்? இந்த நாள் ஒரு எச்சரிப்பின் செய். வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிறோட ஜெபம் அருவருப்பானது. உன் அருவருப்பை உன் வீட்டுக்குள் கொண்டு வராதே என்று கர்த்தர் சொல்றார். இந்த அருவருப்பு என்பதை இந்த நாள்ல நம்ம கொண்டு வரோமா? தேவ சமூகத்துல காத்திருக்கிறோமா? நமக்கு முன்பாக இன்னும் 2 பேரை சொல்ல காக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம். 2 நாளாம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல எல்லாருக்கும் தெரியும். ஆசா ராஜா அவன் என்ன சொல்றான்னு பாருங்க. நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே லேசான காரியம் என்ன பயம் வந்துச்சு? ஒரு நெருக்கமான சூழல். அந்த ஆசா தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்றான். விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தருடைய வார்த்தை என்ன வந்துச்சுங்கள? 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரத்தின் சகல மனுஷரே, கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். இன்னைக்கு நம்ம யாரோடு இருக்கிறோம்? கர்த்தரோடு நம்ம இருந்தா கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆசா ராஜாவுக்கு வந்து பெரிய பொல்லாப்பிலிருந்து கர்த்தர் அவனை விடுவித்து அவனை ஆசீர்வதித்தார். இந்த நாள்ல அவனை விடுவித்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆனா என்ன நடந்துச்சு? 16ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருந்தவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இத மதி இல்லாம முட்டாளாயிட்ட ஆசை. கர்த்தருடைய கண் பார்த்துட்டு இருக்கு, அதை மறந்து போயிட்டான். ஆனா என்ன நடந்துச்சு? இனி யுத்தங்கள் நேரிடும். அந்த 15ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பாருங்க. 15ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அது இந்த வசனம் 38 வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதது இருந்தது. உன் வாழ்க்கையில சமாதானம் இருந்துச்சு. நீ தேவனை மறந்துட்ட, யுத்தம் நேரிடும். ஏன்னா உன்னை பார்க்கிறாரு. தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிட்டு இருக்கு. நீ அருவருப்போடு இருக்கியா? நீ எப்படி இருக்க என்பதை பார்க்கிறார். எதற்காக?
தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிட்டு. அதை மறந்துட்டேன். இது கர்த்தருக்கு தெரியுமா? நம்ம ஒரு சின்ன பொய் தானே பேசுறோம், அத சின்ன அறிவுறுப்பு தானே செஞ்சுக்கலாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். வந்தது என்ன? அந்த வசனம் வாக்குத்தத்தம் என்ன? அந்த கட்டளை என்ன? சாபம் என்ன? என்ன சொல்ற? இனி யுத்தம் நேரிடும். நீ இத மதியானமா செஞ்சுட்ட, யுத்தம் நேரிடுச்சு. அவன் கிருபை இழந்து போயிட்டான். இந்த 12ஆம் வசனம் வாசிங்க. 2 நாளாகவும் 16, 12. 37 வருஷம் எந்த பிரச்சனை இல்லைங்க. 39ஆம் வருஷம் வந்துருச்சு. என்ன வந்துச்சு? தன் கால்களில் நோவு கண்ட போது தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரங்களையே தேடினான். கர்த்தர் அவனோடே இருந்த 14ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல எத்தியோப்பியர்கள் 10 லட்சம் பேர் வந்தாங்க. கர்த்தர் அவர் எல்லாவற்றையும் முறியடித்தார். ஆனா ஒரு நோவு வந்துச்சுங்க. கால்ல ஒரு நோவு வந்துச்சு. அத வந்த உடனே அவன் கர்த்தரை அல்ல, அவன் பரிகாரம். அவங்க பிள்ளைகளே 37 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லை. 38ஆம் வருஷத்துல தேவனை விட்டு போயிட்டான். 39ஆம் வருஷத்துல அதனாலதான் 2 வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். மரண பரியந்தம் உன்னை உள்ளவன் ஆகிரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். அந்த பிள்ளைகளே இந்த நாள்ல கர்த்தர் அழைத்திருக்கிறார். எத்தியோப்பியன் சிவிங்கம் அதை மாற்ற முடியாது, கலரை மாற்ற முடியாது, புள்ளிய மாற்ற முடியாது. ஆனா தீமை செய்ய பழகின நீ நன்மை செய்ய முடியும். என ஆண்டவர் கரத்திற்கு வந்துச்சு. உன்னையமா கர்த்தர் வேறே பாண்டமாய் மாற்ற விரும்புகிறார். அதற்காக அழைத்திருக்கிறார். அன்னைக்கு ஆசா தேவனை மறந்துட்டான். ஆனா ஆகாப் ராஜா தேவனை நினைவு கூர்ந்தான், தாழ்த்தினான், ரட்சிப்பை பெற்றுக் கொண்டான். ரெகோபெயாம் தேவனை முன்பாக தாழ்த்தினான், ரட்சிப்பை பெற்றுக் கொண்டான். தாவீது தாழ்த்தினான், கர்த்தர் அவனை விருத்தி அடைய செய்தார். ஆனா சவுலை கர்த்தர் முதலாக அவனை ராஜாவாக்கினார். ஆனா தேவ கிருபையை இழந்து போய் ஒருமித்து மரித்து போனார்கள் என்று இன்னொரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கிறோம். மனாசே என்ற ஒரு மனிதனை குறித்து எடுத்துக்கொள்வோம். பாப்பாமா, அதாவது 2 நாளாம் 33ஆம் அதிகாரத்துல 10வது 11 12ஆம் வசனத்தில் இருக்கிறோம். பேசின போதிலும் கவனிக்காதே போனார்கள். இந்த பாருங்க, தேவனுடைய வார்த்தையை தினந்தோறும் கேட்டுட்டு இருக்கிறோம். அப்பப்ப கேட்கிறோம், எப்ப சமயம் கிடைக்கும் போதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா மனாசை அவனோடு இருந்தவங்க என்ன பண்ணல, கேளாமல் போனாங்க. என்ன தண்டனை வந்துச்சு? வர பண்ணினார், முட்செடிகளில் பிடித்தார்கள். ராஜாவை எங்க பிடிக்கிறாங்க? முட்செடி. அன்பு பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளை கிருபையாய் கொடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கை எங்க போயிட்டு இருக்குதுன்னு பாருங்க. அவர் பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிக்கிறார். நீ இருக்க வேண்டிய ஸ்தானத்தை விட்டு நீ தூரமா போயிட்டியா? இந்த நேரத்துல மனந்து கர்த்தர் அதைத்தான் சொல்றாரு. எவற்று வாசிப்போம். 18ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் கடைசி வசனம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இப்ப பாருங்க, அவன் அந்த ஒரு வாய்ப்பு கர்த்தர் அவனுக்கு கொடுக்க அவர் வாஞ்சியா இருக்கார். அவன் எங்க பிடிக்கிறாங்க? முட்செடியில பிடிக்கிறாங்க. தொடர்ந்து வாசிங்க. 2 நாளாகவும் 33 11. முட்செடியில் பிடித்தார்கள். 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி, வாசிங்க, தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தாழ்த்தினான். விண்ணப்பம் செய்தான். பாருங்க, தாழ்த்தறான். விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கும் போது இறங்கி கேட்டு அவன் சத்தத்தை கேட்காம போயிட்டான். நெருக்கப்படுகையில் அவன் என்ன பண்றான்? தாழ்த்தறான், கெஞ்சறான். அதனாலதான் சங்கீதக்காரன் அழகா சொல்றாரு, தேவன் நமக்கு அடைக்கலும் பலனும்
ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. அந்த அனுகூலமான துணையா ஆண்டவர் இருக்கார். ஆபத்து காலம் அவன் எங்க போனான், சிறைப்பட்டு போயிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் ஆண்டவர் நோக்கி கெஞ்சான். கெஞ்சின உடனே கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். திரும்ப அவனை கொண்டு வந்தார். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் அழைச்சிட்டு வந்திருக்கிறார். நீங்க நம்ம வாழ்க்கை எப்பேற்பட்டதா இருக்கு, எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம், அடுத்த ஒரு ஆளை நமக்கு மீண்டும் அவனை ஆசீர்வதித்தது போல நம்மையும் ஆசீர்வதிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ள தகவல் எடுத்துக்கணும். 2 4 புத்தகத்துல 26ஆம் அதிகாரத்துல 4ஆம் 5ஆம் 6ஆம் 4ஆம் 5ஆம் வசனத்திற்கு வாசிக்கிறோம். செம்மையானதை செய்தான். தேவனை தேட யார்? உசியா ராஜா. இத அவன் செய்ய ஆரம்பிச்சிட்டான். கம்ஃபர்ட் ஜோன் கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். நல்லா ஆயிட்டார், பாக்கிட்டார். நிறைய பேருடைய வாழ்க்கை எங்கேயோ இருக்க வேண்டிய வாழ்க்கை, ஆனா கர்த்தர் நம்ம கிருபையா ஆசீர்வதித்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொண்டு வந்துட்டார். உசியா 16ஆம் வசனம் வாசிங்களேன். 26:16 பாருங்களேன். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகட்டும். அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன். பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும். இதை நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கணும். உங்க வாழ்க்கை பலப்பட ஆரம்பிச்சுட்டு அடுத்தது பலத்தின் மேல் பலம் அடையணும். கர்த்தருடைய கிருபையின் மேல கிருபை அடையணும். ஆனா இவன் என்ன பண்றான்? கேடு உண்டாகும் மட்டும். அடுத்தது என்ன வந்துச்சு? மேட்டுமையாகி மீறுதல் செய்து. அந்த 19ஆம் வசனம் வாசிங்களா. இத கேடு உண்டாயிடுச்சுன்னு வச்சுக்கங்க, அப்புறம் அவ்வளவுதான். இவன் எங்க இருக்கிறோம் பாருங்க. அதனாலதான் வேதத்துல வாசிக்கிறோம், பெருமை உள்ளவருக்கு தேவன் கிருபை, தாழ்மை தேவன் கிருபை அளிக்கிறார். எங்க இருக்கிறீங்க? பெருமையா இருக்கீங்களா, தாழ்மையா இருக்கீங்களா? இதுதான் இவனுக்கு என்ன பண்ணாரு ஆண்டவர்? அவன் ஆசீர்வதிச்சாரு. கேடு உண்டாக மட்டும் தேவனுக்கு விரோதமா இருந்தான். இப்ப பலப்பட்டுட்டான். 19ஆம் வசனத்தை என்ன பண்றான்? கோபம் கொண்டான். அவன் தூபகலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரிடம் கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபம் எடுத்து கொண்டிருந்தான். எங்க போனோம்? இவன் கோபம் வந்துருச்சு, கேடு வந்துருச்சு. அப்படி என்ன நடந்துச்சு? தூபம் காட்ட போயிட்டான். போன நடந்தது என்ன? முடிஞ்சு, கதை முடிஞ்சு. நமக்கு வாழ்க்கையில கர்த்தர் கிருபையா கொடுத்திருக்க. நீ நினைச்சிட்டு இருக்க உன் வாழ்க்கை எப்படி போகுங்கிறது இல்ல, கர்த்தர் கிருபையா அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அத வந்த போது 20ஆம் வசனத்துல தீவிரமாய் அவனை வெளியே அனுப்பினான். அந்த வசனத்தை வாசிங்களேன். 20ஆம் வசனத்துல சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும் போது இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவனுக்கு கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் தானும் இவ்வளவு ஒரு கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலை. அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் கிருபையா உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களை மேன்மைப்படுத்துகிறார். உசியா ராஜா வாக்கினார், அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து எச்சரிக்கிறார். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விடக்கூடிய ஜெபம் அருவருப்பானது. அருவருப்பான வாழ்க்கை இருந்துச்சுன்னா உனக்கு என்ன உண்டாகும்? கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிற நீ நான் ஆண்டவர் தாழ்த்தி தேவனோட ஒப்புரவாகும் போது நிச்சயமாகவே உயர்த்துவார். தாழ்த்தினான், கர்த்தர் விடுவித்தார். மனாசே தாழ்த்தினான், விடுவித்தார். தாவீது தன்னை தாழ்த்தினான், உயர்த்தி விருத்தியடைய செய்தார். ஆசா தேவ திட்டத்துக்கு இருக்கிறான். ஆனா ஆகா பாவத்திலே இருந்தவன். ஆனா கர்த்தர் முன்பாக தாழ்த்தின போது அவன் வாழ்க்கையில அந்த பொல்லாப்பை நீங்க செய்தார். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாள்ல நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நம்மை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அதனாலதான் வாசிக்கிறோம், எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்குவீர்கள். 6ஆம் வசனம்.
ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த தரத்தில் அடைந்திருப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை உயர்த்த மேன்மைப்படுத்த அவர் உண்மையும் நீதியும் உள்ள தகப்பன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல வாசிக்கிறோம். நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபை பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நம்மை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளை கர்த்தரை பார்த்து சொல்ற 2 பேதுரு முதல் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனத்துல நம்ம பார்த்து 2 பேதுரு முதல் அதிகாரம் 10வது 11வது வசனம். சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நாம் ஒரு காலம் இடைவிட மாட்டோம். எனவே இந்த நாளில் நாம் அர்ப்பணிப்போம். அந்த கிருபையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். 11ஆம் வசனத்தை வாசிப்போம். இவ்விதமாய் கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசம் நமக்கு பரிபூர்ணமாய் ஆமென் சொல்லுவோம். நம்மை கர்த்தர் நித்திய ராஜ்யம் அழைத்துக் கொண்டு போக அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நம் அழைப்பையும் தெரிந்து கொள்ளும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருந்தால் நாம் ஒரு காலம் இடறி போக மாட்டோம். கிருபையின் ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அப்பாவை நோக்கி பார்த்து மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் உள்ள எங்கள் தகப்பனே, கிருபையா எங்களுக்கு கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசின நல் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏற்ற காலத்தில் ஆண்டவரை நீ உயர்த்துவதற்கு நாங்கள் உம்முடைய பலத்த கரத்தில் அடங்கியிருக்கிற பிள்ளைகளாய் காணப்படும். எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் நீ தொட்டு பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதி. தொடர்ந்து நாங்கள் இந்த நாளுக்குள்ளாய் கடந்து போம் நிறைவான நன்மையை நாங்கள் பெற்று அனுபவிக்கிற பிள்ளைகளாய் காணப்படும். நீ கொடுத்த வாக்கு தத்தத்திற்கு நீடித்த நாட்களால் திருப்தியாகி ரட்சிப்பை காண்பிப்பேன் என்று சொன்னீங்க. அவ்வாறாக ஆண்டவரே, என்னை எங்கள் பிள்ளைகள் நீடித்த நாட்களால் திருப்தியாகி ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் பெற்று உனக்கு முன்பாக தொடர்ந்து சாட்சியாய்வார். அப்பா, இரக்கம் பாராட்டி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.